உலகமெங்கிலும் நிறைந்திருக்கும் ராஜ் டிவியின் அன்பு தமிழ் அடியேன் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்று 28 ஆகஸ்ட் 2024 தேதியில் தேய்பிரையில் வரக்கூடிய நவமி திதியில சந்திராஷ்டமம் என்பது சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரங்களுக்கு வருகிறது. 12 ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்ப்போம். எல்லா மேஷராசி அன்பர்களுக்கும் இன்றைய நாள் ரொம்ப அனுகூலமான நாளாக இருக்கிறது. நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய அளவில் அற்புதமான பலன்களை தருகிறது. உங்களோட வெற்றி பாதை என்பது ரொம்ப கிளியராக இருக்குது. அதில் நடக்க வேண்டியது மட்டும்தான் உங்கள் வேலை. நீங்கள் நினச்சது நடக்கும். கொஞ்சம் திட்டமிடுதல் மட்டும் ஜாகிரதையாக பண்ணிங்கன்னா எல்லா விஷயங்களும் சரியாக வரும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் முழுவதும் ஏதோ ஒரு மறதி காரணமாக அவதிப்படக்கூடிய ஒரு யோகம். தெரிஞ்ச விஷயத்தையோ தெரியாத விஷயத்தையோ மறந்து எங்கேயாவது விட்டுட்டு வரக்கூடிய மாதிரி அமைப்பு இருக்கிறதுனால ஒரு தடவைக்கு 3 தடவை யோசித்து செயல்பட வேண்டும். தேவையில்லாத இடங்களுக்கு போகும்போதும் தேவையில்லாத விஷயங்களை செய்யும் போதும் மறதி என்பது இயற்கையாகவே வரும். அப்போது இந்த நாளை திட்டமிடுதலில் தான் ரகசியம் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். மிதுன ராசி அன்பர்களுக்கு பாராட்டு மழைகள் பொழியக்கூடிய ஒரு நாள். நீங்கள் செய்த ஒரு தர்ம காரியத்திற்காக பயன்பட்ட மக்கள் யாருக்கு அந்த பெனிஃபிட்ஸ் கிடைச்சதோ மனமாற உங்களை புகழக்கூடிய ஒரு நெகிழ்ச்சியான சம்பவம் என்று நடைபெறும். தொடர்ந்து தர்மத்தில் ஈடுபட உங்களுக்கு எதிர்காலம் என்பது சிறப்பாக அமையும். கடகராசி அன்பர்கள் இன்றைய நாள் என்பது நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய நாள். எல்லா வேலையும் முடிஞ்சு கடைசியாக திருப்தியாக உட்காரும் போது மனசுக்கும் உடலுக்கும் ஒரு நிம்மதி வரும். அந்த நிம்மதி இன்றைக்கு உங்களுக்கு கிடைக்கும். எதிர்கால வாழ்க்கையை பற்றி கவலையே பட வேண்டாம். ரொம்ப அற்புதமான எதிர்காலம் இருக்குது. கொஞ்சம் தன்னம்பிக்கை, இவ்வளோண்டு உழைப்பு, இது மட்டும் இருந்தால் மட்டும் போதும். மிகப்பெரிய உயரங்களை நீங்கள் எளிதாக எட்ட முடியும். சிம்மராசி அவர்களுக்கு சற்று கோபத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு வகையில் சில விஷயங்கள் இன்றைக்கி நடக்கும். உங்களோட நண்பர்கள் மூலியமாகவோ உறவினர்கள் மூலியமாகவோ கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் காரணமாகவோ கோபங்கள் அதிகமாகும். கோபங்களை யார் கட்டுப்படுத்துகிறாங்களோ அவர்கள் மிகப்பெரிய மனிதர்களாக மாறுகிறார்கள். சாதனைகளை படைக்கிறார்கள். இந்த சக்ஸஸுக்கும் ஃபெயிலியருக்கும் மேஜர் டிஃப்ரென்ஸ் வந்து ஆங்கர் தான். ஆங்கர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா எதையும் சாதிக்க முடியும். கன்னிராசி என்பவர்களுக்கு இன்றைக்கு பின்னடைவு தரக்கூடிய வகையில் இருக்குது. ஏதாவது புதிய பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும், புதுசாக வேலையை தேடணும், இதெல்லாம் இன்றைக்கி வேண்டாம், ஒதுக்கி வச்சுடுங்க. இனிமேல் வரக்கூடிய நாட்களில் நல்ல டைம் வரும்போது செய்வோம். நல்ல விஷயத்துக்கு நேரம் பார்க்க வேண்டாம்னு சொல்லுவாங்க. ஆனால் கண்டிப்பாக நேரம் பார்க்கணும். எந்த விஷயத்தை செய்கிறதா இருந்தாலும் நேரம் பார்க்கணும். நமக்கு சாதகமாக இல்லாத நேரத்தில் சில விஷயங்களை செய்யும் போது நமக்கு பாதகமாக அதுவே முடியும். இதுதான் சூட்சம். துலாம் ராசி என்பவர்களுக்கு ரொம்ப மனசில் தெய்வீகமும் ஆன்மீகமும் துளிர்விடக்கூடிய ஒரு நேரம். இன்றைக்கி ஏதோ ஒரு காரணத்தினால ஆண்டவன் மீது உங்களுக்கு ஒரு நெருக்கம் உங்களுக்கு வந்து மனசில் தோணும். தவிர உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் மூலியமாக ஒரு நற்செய்தி உங்களை வந்து சேரும். விருச்சிகராசி என்பவர்களுக்கு மனதில் உடலில் ஆரோக்கியம், அதனால் வரக்கூடிய மன தெளிவு, இதெல்லாம் இன்னைக்கு உண்டு. எப்போவுமே மனசும் உடம்பும் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னால் சிந்தனைகளும் ரொம்ப அழகாக இருக்கும். நல்ல எண்ணங்கள் வரும். நம்ம நாட்டில் நடக்கக்கூடிய பெருவாரியான பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணம் என்ன? வறுமை, த பாவர்ட்டி. இந்த பாவர்ட்டினால தான் பல குற்றங்கள் நடைபெறுகிறது. இதற்கு குற்றம் செய்பவர்கள் மட்டும் காரணம் அல்ல, சமுதாயமும் தான் காரணம். ஏதோ ஒரு வகையில் நம்மவும் தான் காரணம். அந்த மாற்றத்தை நம்ம கிட்டேருந்து தொடங்குறது நல்லது. தனுசு ராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் தூர பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய அவசியங்கள் வரும். ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கோ இல்லை வெளியூர் வேறு மாநிலங்களுக்கு செல்ல வேண்டிய அவசியங்கள் ஏற்படும். இந்த பயணங்கள் மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயங்களை எதிர்காலத்தில் உங்களுக்கு கொண்டு வரும். மாறுதல்களை கொண்டு வரும். பல பேர் மாற்றங்களை விரும்ப மாட்டாங்க. நாம் விரும்புகிறவங்களும் இல்லையோ, மாற்றங்கள் நம்மை விரும்பியே தீரும். என்றைக்குமே எப்போவுமே எல்லாமே மாறிட்டே தான் இருக்கும். இதுதான் மாறாத ஒன்று. ஆக தைரியத்தோடு நடைபோடுங்க, கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க. மகர ராசி என்பவர்களுக்கு மனநலம் மற்றும் உடல் நலத்தில் மிகப்பெரிய ஒரு மேன்மை காணப்படும். பல அவஸ்தைக்குண்டான மகர ராசி நண்பர்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் 7.5 சனியினால் பாதிக்கப்பட்டது என்பது எல்லோரும் அறிந்தது.
எவ்வளவுதான் துன்பங்கள் இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி என்பது உண்டு. அங்கிருந்து ஒரு புதிய தொடக்கம் என்பதும் உண்டு. அந்த தொடக்கம்தான் இன்று. கும்பராசினியர்களுக்கு இன்னைக்கு நீங்கள் எவ்வளவு உழைப்பை போட போகிறீங்களோ, எந்த விஷயத்தில் எஃபர்ட்ஸ் போட போகிறீங்களோ அதற்கு 10 மடங்கு ரிசல்ட் வரும். ஆக இன்னைக்கு புதிய முயற்சிகள், புதிய முதலீடுகள், புதிய வியாபாரங்கள் எதை இருந்தாலும் தொடங்கலாம். உங்களுக்கான வெற்றியை யாரும் பறிக்க முடியாது. எத்தனை கஷ்டம் வந்தாலும் கடைசியில் நீங்கள் வெற்றி பெறத்தான் போகிறீங்க. மீனராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் ஒரு லாபகரமான நாள். குறிப்பாக டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் செய்யக்கூடிய மீனராசி என்பவர்களுக்கும், இந்த விமென்ஸ் பொட்டிக் இதை மாதிரி வச்சிருக்கக்கூடிய மீனராசி என்பவர்களுக்கும் மிகப்பெரிய லாபங்கள் கிடைக்கும். சினிமா துறையில் வேலை செய்யக்கூடிய அன்பர்கள், பத்திரிகை துறையில் இருக்கக்கூடிய அன்பர்கள், நண்பர்கள் அத்துணை பேருக்கும் ஒரு விடிவெள்ளி நாளாக இன்று வருகிறது. இன்று 28 ஆகஸ்ட் 2024 தேதிக்கான 12 ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்த்தோம். அத்துணை ராசிக்காரர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமான் சகல சௌபாகியங்களையும் தந்த அருள் புரிவார் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் அத்துணை பேரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.